எண்ணூரில் கடந்த 6 மணி நேரத்தில் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. சென்னை முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. எண்ணூரில் மட்டும் 6 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், எண்ணூர்ல மட்டுமே 6 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறத பார்க்க முடிகிறது. சென்னையின் வேற எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவு அதிகமாக காணப்பட்டிருக்கு? வங்கக்கடலில் நிலை வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை எண்ணூரில் 13 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. நேற்றைய தினத்திலும் சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல மழை இல்லாத நிலையில நேற்றைய தினமும் 5 சென்டிமீட்டர் மழை என்ற அளவில் எண்ணூர்ல பதிவாகி இருந்தது. அதே போன்றுதான் இன்றைய தினத்துல குறிப்பாக 6 மணி நேரத்திற்குள்ளாக 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதே வட சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் அதிகபட்ச மழை பதிவாகி இருக்கு. குறிப்பாக பாரிமுனையில 8 சென்டிமீட்டரும், திருவல்லிக்கணி ஐஸ் ஹவுஸ் பகுதிகளில் 8 சென்டிமீட்டரும் பதிவாகிருக்கு. அதே நேரத்தில் குறைந்தபட்சமாக உத்தண்டியில 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக டிட்பா புயல் வலுவிழந்த பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில வடமேற்கு திசையில் நகர்ந்த போது மேற்கு பகுதியிலிருந்து வந்த ஈரப்பதம் காரணமாக மழை தரக்கூடிய மேகங்கள் சென்னை மற்றும் வட தமிழகத்தை நோக்கி மேகங்கள் நகர்ந்த காரணத்தினால சென்னையில் இன்று காலை முதலே மழை பெய்து வருகிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நிவாரண முகாம்கள் 215 இடங்கள்ல தயாராக வைக்கப்பட்டிருக்கு. அதே போன்று மழைநீர் தேங்குகின்ற மழைநீரை உடனடியாக அகற்றுவதற்காக சென்னை முழுவதும் 1400க்கும் மேற்பட்ட மின் மோட்டார்களை சென்னை மாநகராட்சி தயாராக வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மழை மேலும் நீடிக்கும் என்பதால் சென்னையில் பதிவாகக்கூடிய மழையின் அளவு அதிகரிப்பதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.